அப்சல்யூட்லி ரிடிகுலஸ். லாஸ்ட் பால் த்ரில்லரை மறுபடியும் பார்த்திருக்கோம். 2 back-to-back டேஸ். எல்எஸ்ஜி ஜெயிச்சதுக்கு ஒரே முகுல் சௌத்ரி. இவருடைய கதை கொஞ்சம் கேளுங்க. 22 வயசாவது. ராஜஸ்தான்ல ஒரு சின்ன கிராமம் ஜிஞ்சினூல தான் பிறந்து வளர்ந்தாரு. அங்க பெரிய கிரிக்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கறதுனால அப்பாக்கு முன்னாடியே தெரியும், பையனை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னா நம்ம டீச்சர் வேலையெல்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ப்ரொஃபஷனை மாத்திட்டாரு. அதுவும் பத்தல. அதனால ஒரு கட்டத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடை வித்துட்டு பையனுடைய கிரிக்கெட் கோச்சிங்க்கு பணத்தை கொடுத்தாங்க. முகுல் சௌத்ரி எங்க போனாலும் அவர் தனியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் சிஸ்டரும் கூடவே போவாங்களாம். இப்படி மொத்த குடும்பமும் ஒருத்தனுடைய ட்ரீமுக்காக உழைச்சிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருடைய கனவும் உலகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பலிச்சிருக்கு. ஃப்ரம் அ கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஆல்மோஸ்ட் லூசிங் காஸ்ட்ல இருந்து எல்எஸ்ஜியை ஜெயிக்க வச்சிருக்காரு இந்த 22-year-old. ஃபர்ஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்ச உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, வாவ், இவருடைய ஐடல் எம்எஸ் தோனின்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப ஆரம்பிச்சதுதான். ஜஸ்ட் 2 runs of the first 8 deliveries. 7 சிக்ஸர் அடிச்சாரு. அந்த பிரஷரை சோக் இன் பண்ணாரு. முகுல் சௌத்ரி has announced himself on the IPL stage. இனிமேல இருந்து அவனுடைய கஷ்டம் எல்லாமே தீரும். அவனுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமா நனவாகும். How much did you enjoy his innings? சொல்லுங்க.